ஸோ இப்போலாம் கம்பெனிஸே வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீடப் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாங்க. அவங்களே சஜஸ்ட்டும் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸில் இதே மேண்டிட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிடைக்கிற டைமில் நம்மளும் வைப் கோடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வைப் கோடிங் பண்ண ப்ராஜெக்ட்டை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய சில பாயிண்ட்ஸ் தான் இது. முக்கியமாக இதில் நான் பேக்கெண்ட் மட்டும் தான் கவர் பண்ணுறேன். .env டேரெக்டாக கிட்ல புஷ் பண்ணுறது எப்படியும் பாட் அண்டர் 2 மினிட்ஸில் கண்டுபிடிச்சிடும். இருந்தாலும் கிட் இக்னோர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கமிட்டுக்கு முன்னாடி. செகண்ட் ஒன், ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி வைப் கோடிங் பண்ணுறப்போ ஏ வந்து ரேட் லிமிட்ஸை செட் பண்ணாது. இன்கேஸ் ஒரு பாட் ஆர் யூசர் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், உங்கள் சர்வர் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேட் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெயின் பிரான்ச்சுக்கே புஷ் பண்ணுறது. பிஆர் இல்லை, ரிவ்யூஸ் இல்லை, டேரெக்டாக மெயின் பிரான்ச்சுக்கே புஷ் பண்ணுறது. இன்கேஸ் ஒரு இடத்துல பிரேக் ஆச்சுன்னா கூட டோட்டல் ப்ரொடக்ஷனே டவுன் ஆயிரும். ஸோ பிரான்ச்சை கிரியேட் பண்ணிக்கோங்க. சைட் பிரான்ச், ஸ்டேஜிங் பிரான்ச் அது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேசர்ஸை யூசர்ஸ்க்கு கொடுக்கவே கூடாது. எப்பயுமே ஒரு ஜெனரிக்கான எரர்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாக் ட்ரேசர்ஸ் கொடுக்குறப்போ ஹேக்கர்ஸ்க்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் .envலே எல்லா யூஆர்எல் கொடுக்க பாருங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏசின் எரரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது தான். எப்பயுமே ஏசின் கால்ஸ் பண்ணுறப்போ ட்ரை ஆர் கேட்ச் யூஸ் பண்ணுங்க. கிராஷ் இல்லை, ஒரு லாக் இல்லை, பட் டேட்டா குவாலிட்டி அஃபெக்ட் ஆயிரும்.